வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாரதி. டேபிள் கிளீனிங்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாரும் டேபிள் அவ்வளோவா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்த முடியல. ஏன்னா அது தெளிவான முறையில் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். டேபிள் கிளீனிங் பயப்படாங்கன்னா ஒரு நிமிஷம் தான் அவங்கள உள்ள ரூம் உள்ளே கூப்பிடுவாங்க. நான் வெயிட் பண்ணும்போது உள்ளே போனாங்க. அப்படியே டக்கு டக்குன்னு வெளில வந்தாங்க. உள்ளே என்ன நடக்குது, என்ன ஒர்க் போகுது, எப்படி பண்ணுறாங்கன்னு பயங்கர பயத்தில் இருந்தேன். உள்ளே போன உடனேங்க ஒரு 10 ஜக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஜக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ஜக்கு இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த நம்ம கண்ணாடிலாம் ஸ்ப்ரே பண்ணி துடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுலேயுமே லிக்விட் இருக்கும். ஜட்ஜே சொல்லுவார், நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இது ரெண்டுலேயுமே லிக்விட் இருக்குது, உங்கள் சாய்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து தொடைங்கன்னு சொல்லிட்டு. கீழே டவல், தொடச்சிட்டு வச்ச டவல் வந்து நீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ தொடைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நான் போகும்போது இதில் வந்து கொலின் தான் ஊற்றி வச்சுருப்பாங்க, கண்ணாடி தான் துடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஜக் எடுத்தேன். ஜக்கை எடுத்துட்டும் மோந்து பார்ப்போம்ல, இந்த டெட்டாயில் அப்படி தான் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஏதோ பெனாயில் மாதிரி தான் கலந்துருந்தது. ஸோ ஜக்கை அறவே விட்டுருங்க, ஜக்கை எடுக்காதீங்க. அப்படி இல்லை ஜக்கு கிட்ட போகும்போது உங்களுக்கு இந்த டெட்டாயில் வாசனை, கொலின் வாசனைலாம் வருதான்னு பாருங்கள். ஜக்கை எடுக்க வேண்டாங்க. ஏன்னா நான் முடிச்சுட்டு வரும்போது என்ன சொன்னாங்க, ஜக்கை எடுத்தால் பாதி மார்க் தான். அப்புறம் க்ளீனிங் நம்ம எல்லாருமே நல்லா பண்ணுறோம். ஜக்கில் இருக்கிறது சரி, தெளித்து அழகாக நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக ஒரு நிமிஷம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டவலுக்கு வந்து எப்படி எடுத்தோமோ அழகாக லைட்டாக புழிஞ்சு தண்ணிலாம் புழிஞ்சிட்டு காய வச்சிடணும். அந்த ஒரு டேபிள் மேலே படுக்க போட்டு காய வச்சுட்டு தான் வெளியே வரணுமே. ஸோ அதான் இப்போ 10 மார்க்னா நீங்கள் ஜக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் தான் போடுவாங்களே. இதுவே அந்த ஸ்ப்ரே பண்ணுறது, இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறது. இப்போ ஆக்சுவலாக நம்ம வேலைக்கு பாஸ் ஆனால் நீங்கள் எங்கே போக போகிறீங்க? ஒரு ஜட்ஜு வீட்டுக்கோ இல்லை ஒரு கோர்ட்டுக்கோ போவீங்க. நம்ம அங்கே போயிட்டு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஜக்கையும் துண்டையும் வச்சுக்கின்னு தண்ணி எங்கேயா வெளியே ஊற்றிடும். அந்த வேலை வந்து ஒரு நாகரிகமாக இருக்காது. யோசிச்சு பாருங்கள். அதனால் ஜக்கை நம்ம அறவே தவிர்த்துருங்க. ஜக்கையும் துண்டையும் எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ நான் ஜக்கை தான் எடுத்தேன். என் கூட வந்து முக்கால்வாசி ஜக்கை தான் எடுத்தாங்க. அது பெரிய தப்பு. ஜக்கை எடுக்கவே எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸ்ப்ரே பண்ணுறது, உள்ளே கொலின் ஊற்றிருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே டெட்டால் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ப்ரே பண்ணுற பொருள் மட்டுமே எடுங்க. எடுத்து டேபிள் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி அப்படியே ஃபுல்லாக நல்லா தொடங்க. சரிங்களா? நல்லா தொடச்சிருங்க. ஒரு டேபிள் இன்னொரு உட்காந்துருக்க இடத்தையும் தொடச்சிருங்க. கொஞ்சம் வேகமாக தொடச்சிருங்க. ஸோ இதுதான் எடுக்கணும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஜட்ஜி வீட்டில் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. ஜட்ஜி வீட்டிலாம் போனால் நம்ம ஜக்கையும் துண்டி வச்சுன்னு பண்ண முடியாதுல்ல. ஸ்ப்ரே பண்ணுற பொருள் தான் எடுக்கணும். ஸ்ப்ரே பண்ணுற கன்று மாதிரி மேலே வச்சுருப்பாங்க, கீழே பாட்டில் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை மட்டும் எடுங்க, ஜக்கை எடுக்காதீங்க. நான் வெளியே வந்தப்புறம் எல்லாருமே சொன்னது இதுதான், நீங்கள் ஜக்கை எடுத்தீங்களா, அந்த ஸ்ப்ரே பண்ணுறது எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஜக்கு எடுத்தால் பாதி மார்க் தான் வரும், ஸ்ப்ரே பண்ணுற எடுத்தால் நல்ல மார்க் வரும். இதில் நீங்கள் ஒரு மார்க்குமே நமக்கு இப்போது 1:3 எடுப்பாங்க அடுத்தது இன்டர்வியூக்கு. ஸோ இந்த ஒரு மார்க் தான் ரொம்ப முக்கியமே. ஸோ அதனால தான் வீடியோ எல்லோரும் தேடி வந்து பார்க்குறீங்க, நல்லா தெரியுது. ஓகே. ஜக்கு வேண்டாம். ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில், டேபிள் துண்டு வச்சு நல்லா துடைச்சிருங்க. துண்டை திரும்ப அழகாக புழிஞ்சிட்டு காய போட்டுருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க உள்ளே வரும்போது. இங்கேயும் வந்து சொல்லுவாங்க, என்ன தான் நமக்கு வேலை கரெக்டாக செஞ்சாலும் ஒரு பார்வை நம்ம மேலே கொஞ்சம், பையன் பரவாயில்ல, நல்லா ட்ரெஸ் கோடில் வந்திருக்கான். ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் கோட் நல்லாவே பார்ப்பாங்க. அங்கெல்லாம் போனால் டக்கின், நீங்கள் போகிற எல்லாருமே டக்கின் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம போகும்போது ஆமாம், நம்ம போய் வீடு தடைக்க போகிறோம், எதுக்கு டக்கின்லாம் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்களே போங்களேன், 100 பசங்களில் ஒரு 3 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 பேருக்குமே கண்டிப்பாக 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா தான் வருவாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, அந்த நீர்ப்பாசனத்துக்கு கண்டிப்பாக நிற்க வச்சு செக் பண்ணுவாங்க, ட்ரெஸ் கோடு செக் பண்ணுவார். அந்த மாதிரி டேபிள் கிளீனிங்க்கும் ட்ரெஸ் கோடு இருக்கும். எப்படி வரோம், எப்படி போகிறோன்றது ட்ரெஸ் கோடு இருக்கும். ஸோ நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போங்க. பசங்களாம் டக்கின் போட்டு ஷூ போட்டு போங்க. ஒரு மார்க் நம்ம முக்கியம் இல்லையா? ஸோ நல்லா பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், டேபிள் கிளீனிங்கில் ஸ்ப்ரே பண்ணுற இதை மட்டும் எடுங்க, ஜக்கை எடுக்காதீங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நல்லா பண்ணுங்கள், நல்லா வேலைக்கு போங்க. நன்றி.